முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் பதவியேற்ற புதிய அமைச்சரவையில் மிக இளம் வயது உறுப்பினர் சங்கரன்கோவிலை சேர்ந்த VM ராஜலட்சுமி. இவர் குறித்து இப்போது பார்க்கலாம். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ராஜலட்சுமி 30 வயதே நிரம்பியவர். MSc B.Ed படித்திருக்கும் ராஜலட்சுமிக்கு ஹரிணி என்ற 9 வயது மகளும் பிரதீப் என்ற 7 வயது மகனும் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கட்சியிலும் பொது வாழ்விலும் ஈடுபட்டு வரும் இவர் இம்முறை சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதுதான் தனது வாழ்வின் மகிழ்ச்சியான தருணம் என்கிறார். நகரமன்ற தலைவராக இருந்து நகர மக்கள் அனைவருக்கும் அம்மாவின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் மக்களுக்கு செம்மையாக செய்தேன். அந்த தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவித்ததுக்கு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி அம்மாவின் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து 6 தேர்தல்களாக அதிமுக வசம் நீடித்து வரும் சங்கரன் கோவிலில் போட்டியிட்ட ராஜலட்சுமி இத்தொகுதியின் திமுக வேட்பாளர் அன்புமணியை விட 14,489 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தற்போது இவர் அமைச்சராகி இருப்பது பற்றி மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள் தொகுதி மக்கள். எங்க தொகுதியில ஒரு இளம் பெண் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு. அவங்க எங்களுக்கு நிறைய இது செஞ்சிருக்காங்க, இன்னும் நிறைய வசதியை செஞ்சு தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுபோக எங்க வயசுல அவங்க ஒரு மேல இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது பெண்களாக எங்களுக்கு பெருமையாக இருக்கு. ராஜலட்சுமி அவர்கள் ஒரு நல்ல குணமுடையவர், நல்ல படிப்பு, நல்ல கருத்து கணிப்பு உடையவர்கள். மக்களுக்கு என்ன உதவினாச்சும் கேட்ட உடனே செய்வாங்க. இதுக்கு முந்தி தாரோட இருந்தது, இப்போ டைலர்ஸ்கள் போட்டு எங்களுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக செய்வாங்க. இப்போ அமைச்சர் பதவிக்கு வந்தது ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது. சிறு வயது முதலே அதிமுக மீதும் அதன் தலைமை மீதும் மிகுந்த நன்மதிப்பும் பற்றும் கொண்ட ராஜலட்சுமி 2004ஆம் ஆண்டு முதல் 18வது வார்டு இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்து வந்தார். 2014ஆம் ஆண்டு சங்கரன்கோவில் தொகுதி இடைத்தேர்தலில் நகராட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டு போட்டியின்றி அந்த பதவிக்கு தேர்வான பெருமையும் ராஜலட்சுமிக்கு உண்டு. 2015ஆம் ஆண்டு நடந்த அதிமுக அமைப்பு தேர்தலில் நகர இணைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது புதிய அமைச்சரவையின் இளம் அமைச்சர் என்ற பெருமைக்குரியவராகி இருக்கிறார் ராஜலட்சுமி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தி.